வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மகிட்ட வந்து ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் சரி, நம்மளோட டெலிகிராம் சேனலில் இருக்கிறவங்களும் சரி, நம்மகிட்ட ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த கான்செப்டை நீங்கள் எப்படி கற்றுக்கிட்டீங்க, யார்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டீங்க, இந்த மேத்தமெட்டிக்கல்ஸ் வந்து எவ்வளோ நாளாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின் வந்து கேட்கும். ஸோ அது எதுக்காண்டி கேட்குறவங்க என்ன சொல்லலாம், ஏதோ ஒரு ஆர்வத்தில் கேட்குறாங்கன்னு நினச்சிக்கலாம். ஆனால் அவங்களுக்கு நான் யார்கிட்டயோ இருந்து கற்றுக்கிட்டு வந்திருக்கான்ப்பா அந்த பையன். ஸோ அதை வந்து இங்கே இவன் சொல்கிறான். ஆனால் யார்கிட்ட அவன் கற்றுக்கிட்டான்னு தெரிஞ்சால் நம்ம அவங்ககிட்டே போய் கற்றுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு நோக்கமாக கூட இருக்கலாம். ஸோ நாங்கள் ஒரு காமெடிக்காண்டி தான் சொன்னேன். சரி, ஓகே, உங்களோட டவுட் எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோவில் நம்ம அதை இது பண்ணிடலாம். ஸோ இதில் என்ன பார்க்குறோன்னா, என்னோடய ஸ்டார்டிங் இந்த மேத்தமெட்டிக்கல்ஸ் நம்பர்ஸ்குள்ளே வந்த பிறகு இப்போ இருக்கிற ஸ்கிரிப்ட் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன்ல உங்களுக்கு, ஸ்பாட்டுக்கு வந்து அட்டமணியை வச்சு ஸோ லெவல்ஸ் எடுக்கிறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பர்டிகுலர் ஸ்ட்ரைக்கு அட்டமணியில் எப்படி நம்ம ட்ரேட் செட்டப் இருக்கும், ஐடிஎம் ஸ்ட்ரைக் எப்படி சூஸ் பண்ணணும், அதில் எப்படி நம்ம என்ட்ரி எக்ஸிட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், இதெல்லாம் வந்து ஃபார்முலாவெலாம் நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து எல்லாமே கொடுத்தாச்சு. ஸோ ஆல்ரெடி நிறைய பேர் அதை பார்த்துருக்கீங்க, ஃபாலோவும் பண்ணுறீங்க, அது சம்மந்தமாக டவுட்டாக என்கிட்ட கேட்டு தெரிஞ்சிருக்கீங்க. ஓகே, இப்போ நம்ம கோர்ஸாகவும் அதை அட்வான்ஸாக மாற்றி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து நான் அதை எங்கே தொடங்கினேன் அப்படிங்கிறத என்ன சொல்லலாம், இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்த்துடலாம். வீடியோ பெருசாலாம் லென்த்தாக இருக்காது, அதிகபட்சம் ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள இருக்கும், சீக்கிரமே முடிச்சிடலாம். சில சுவாரஸ்யமான ஸ்க்ரீன்ஷாட்ஸ் வச்சுருக்கேன், அதை வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதுக்கும் அட்வான்ஸாக, அதாவது நான் ஸ்டார்டிங்கில் இருந்த கொஞ்சம் வீடியோஸு இதெல்லாம் வந்துருக்கு. நான் ட்ரேடிங் ரெக்கார்டிங் அதெல்லாம் வந்து என்னோடய கம்ப்யூட்டர் பிசியில் இருக்குது, டெஸ்க்டாப்பில் இருக்குது. ஸோ அது வந்து இப்போதைக்கு என் கையில் இல்லை, அது வந்து என்னோடய ஷாப்பில் இருக்குது. இப்போ நான் என்னோடய லேப்டாப்பில் இருக்கிற ஸ்டோரேஜை வச்சு, அதாவது ஸ்டோரேஜ் கிடையாது, பேக்கப் எடுத்து வச்சுருந்த சில ஸ்க்ரீன்ஷாட்டை வச்சு இந்த வீடியோஸில் நம்ம பேசலாம். ஒவ்வொன்றா காட்டுறேன். இப்போ இருக்கிற நம்ம கம்ப்ளீட் செட்டப் வந்து அப்போ கிடையாது. இது ஆரம்ப காலத்தில் நான் ஒவ்வொரு விஷயமாக மேக்ஸில் வந்து பண்ணி பார்த்த விஷயங்கள். ஸோ அதோட ஸ்க்ரீன்ஷாட்லாம் இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு தாட்டு, வீடியோஸ் நம்ம சேனலில் வந்து டெய்லி வராது, எப்போயாவது வரோம். ஏதாவது என்ன, ஆல்ரெடி நான் கடைசி வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன், ஒரே விஷயத்த நான் எத்தனை வாட்டி அங்கே பேசுகிறது, அதனால் எனக்கே போர் அடிக்கி, ஏதாவது பேசணும்னு இன்ட்ரெஸ்டடாக ஏதாவது இருந்தால் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ கவனிச்சிருந்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி சரி வீக்கெண்டு சும்மா தான் இருந்திருந்தேன். ஸோ இந்த மாதிரி பழைய ஞாபகங்களை வந்து பார்க்கும்போது சரி, ஓகே, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க, இதை வச்சு ஏதாவது வீடியோ போடலாமா. ஃபஸ்ட்டு எனக்கே வந்து கொஞ்சம் இதாக இருந்தது, இதை வச்சு போட்டால் அவங்க எத்தனை பேர் பார்ப்பாங்க, அவங்க சரி கேட்குறவங்களுக்கு போடுவோம், பார்க்குறவங்க பார்க்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சரி ஓகே பண்ணிடுவோம் அப்படின்னு பார்த்தேன். அதில் கொஞ்சம் ஸ்க்ரீன்ஷாட்ஸும் என்கிட்ட இருந்தது. சரி, ஓகே, இதை வச்சு நான் உங்களுக்கு வந்து பண்ணுவோம். இதில் வந்து ஆரம்ப காலத்தில் நிறையா வந்து கற்றுக்கிற ஆரம்பத்தில் நிறையா வந்து விஷயங்கள் நான் வந்து எல்லா இண்டெக்ஸ்லேயுமே பண்ணியிருப்பேன். இப்போ வந்து நிஃப்டியில் மட்டும்தான் பண்ணுறோம், ஏன்னா நிஃப்டி மட்டும்தான் இப்போதைக்கு எனக்கு வீக்லி எக்ஸ்பிரியாக இருக்குது. ஸோ அதில் மட்டும்தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை வச்சு தான் எல்லாத்துக்கும் வந்து லேர்னிங்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், அது எஜுகேஷன் பர்பஸாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் இதை வந்து நான் ஆரம்ப காலத்தில் வந்து எல்லா இண்டெக்ஸ்லையுமே நான் ட்ரை பண்ணேன். ஏன்னா அப்போ வந்து நமக்கு வீக்லி எக்ஸ்பிரி வந்து திங்கக்கிழமை மிட் கேப் இருக்கும், செவ்வாய்க்கிழமை வந்து ஃபின் நிஃப்டி இருக்கும், புதன்கிழமை வந்து பேங்க் நிஃப்டி இருக்கும், வியாழக்கிழமை வந்து நிஃப்டி இருக்கும், வெள்ளிக்கிழமை வந்து சென்செக்ஸ் இருக்கும். ஸோ அப்போ இருக்கும்போது நான் எல்லா இதுலேயுமே இந்த ஸ்கிரிப்டை வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டேட்டாஸ்லாம் என்எஸ்சியில் கிடைக்கிற அந்த நம்பர்ஸை வச்சு தான் நம்ம வந்து கோர் நிறையா மாற்றி அது என்ன சொல்கிறது, இப்போ இருக்கிற கம்ப்ளீட் செட்டப்பு ஃபைனல் அவுட்புட்டு. ஆனால் அதுக்கு ஆரம்ப காலத்தில் அஸ்திவாரம் போட்ட இதில் வந்து நிறையா விஷயங்கள் வந்து நான் ட்ரையல் மாதிரி பார்த்துருப்பேன், அப்சர்வேஷன் எடுத்திருப்பேன். இதை சேர்த்தா இதை எப்படி ரிசல்ட் வரும், இதை காம்பினேஷனில் கொண்டு போனால் இது என்னது, குழம்புல வந்து டேஸ்ட்டை கூட்டுறதுக்கு அடிஷ்னலாக மசால் கலக்கிற மாதிரி தான். ஸோ இந்த இதை சேர்த்துருந்தா எவ்வளோ ருசி இருக்கும், அந்த மாதிரி தான் இது. ஸோ ஒரு சுவாரஸ்யமாக தான் இந்த வீடியோ இருக்கும். ஆல்ரெடி ஒரு 5 நிமிஷம் வந்து போயிடுச்சு. ஓகே, அவ்வளோன்னு பேச வேண்டாம், 15 நிமிஷத்துக்குள்ள நச்சு இந்த வீடியோஸை நம்ம முடிச்சிடலாம்.
ஒவ்வொரு ஸ்க்ரீன்ஷாட்டாக நம்ம பார்ப்போம். இதில் டவுட் எதுவும் கேட்டுறாதீங்க, எனக்கு நான் யூஸ் பண்ணதான். ஆனால் வந்து இப்போ ஓகே நான் பார்த்து சொல்கிறேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் யூஸ் பண்ணது தான். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா சென்செக்ஸ்க்கு இந்த லெவல்ஸ்லாம் வந்து பர்டிகுலர் 79,500 ஸ்ட்ரைக்கு காலன் புட்டு. ஸோ அவங்களோட ஹையை வச்சு நான் எடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். இது ஹையை வச்சு எடுத்து இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அந்த லெவல்ஸ் கிடைக்கிற வேல்யூஸ் வந்து மார்க் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். இந்த ட்ரெண்ட் லைனும் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ அதெல்லாம் பெரிய கதை, நிறையா விஷயங்கள் நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ ஒவ்வொரு ஸ்க்ரீன்ஷாட்டாக நான் காட்டுறேன், பாருங்கள். எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுவும் சென்செக்ஸ் தான். ஸோ இதுக்கும் ஏதோ வேல்யூஸ்லாம் எடுத்து அதெல்லாம் போட்டு, ஸோ ஒன்ஸ் நான் நம்பர்ஸ்குள்ளே வந்தப்பறம் வந்து அவ்வளோவா வந்து இந்த ப்ரைஸ் ஆக்ஷனு, ட்ரெண்ட் லைன்ஸு, பேட்டர்ன்ஸ் இதெல்லாம் வந்து அவ்வளோவா ஃபாலோ பண்ணல. அதெல்லாம் அப்படி கம்ப்ளீட்டாக இண்டிகேட்டருங்கிறது நான் ஆரம்பத்துலேருந்தே நான் யூஸ் பண்ண கிடையாது. எந்த இண்டிகேட்டரை பற்றி எனக்கு தெரியாது, பேர் மட்டும் தெரியும். சிபிஆர்னு சொல்லுவாங்க, சில விஷயங்கள் சொல்லுவாங்க, அது மட்டும் ஒரு 2-3 இண்டிகேட்டர் தான் பேரே சொல்ல வரோம். நான் அதெல்லாம் யூஸ் பண்ணது கூட கிடையாது, ட்ரை பண்ணது கூட கிடையாது. ஸோ கேள்விப்பட்டதை வச்சு தான் சொல்கிறேன். ப்ரைஸ் ஆக்ஷன் தான் நான் யூஸ் பண்ணேன் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ட்ரேடிங்கில். அதாவது ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டு, பேட்டர்ன்ஸு, டபுள் பாட்டம், டபுள் டாப்பு, ஹெட் அண்ட் ஷோல்ட்ரு, ஃப்ளாக் போலு, இந்த மாதிரி சேனல்ஸ் பிரேக் அவுட்டு, இந்த மாதிரி தான் வந்து நான் பண்ணேன். ஸோ அதில் வந்து எனக்கு ரிசல்ட் வந்து நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ஓகே, அதனால தான் நிறையா விஷயங்கள் பார்த்து ஓனாக நம்ம நிறையா விஷயங்கள் ஸ்ட்ராட்டஜி எனக்குன்னு ஓனாக ஒரு ஸ்டைலுக்கு வேணும் அப்படின்னு பண்ண ஆரம்பிச்சேன். அந்த நம்பர்ஸு, அப்போ அந்த நம்பர்ஸை வச்சு என்ன பண்ணலாம், அங்கே இருக்கிற டேட்டாஸை வச்சு எதோட பேஸ் பண்ணால் நமக்கான ரிசல்ட்டுங்கிறங்க கரெக்டாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஒரு கட்டமைப்பு ஆரம்ப காலத்தில் இருந்து சின்ன சின்ன கட்டமைப்பு, அதை வந்து கோராக ஒரு பில்டிங், ஒரு அஸ்திவாரங்கிறது நம்பர்ஸ் தான் அஸ்திவாரம் ஒரு பில்டருக்கு. ஸோ அதை போட்டாச்சு. அதிலேருந்து பில்டிங்கை எப்படி வடிவமைச்சுங்கிறது தான் இப்போ இருக்கிற நம்ம ஃபைனல் அவுட்புட்டு. ஒரு வீடை வந்து கட்டி முடித்து பால் காய்ச்சி நல்லா பெயிண்டிங்லாம் பண்ணி லைட்டிங்லாம் போட்டால் எப்படி ஜெகஜோதியாக இருக்கும், அந்த மாதிரி தான் இப்போ இருக்கிற ஸ்கிரிப்ட் நம்மகிட்ட இருக்கிறது. இதெல்லாம் வந்து ஆரம்ப கட்டத்தில் செங்கலும் சுண்ணாமும் கலந்த கலவைகளாக அப்படியே ஒரு குழப்பமான மனநிலையில் அந்தளவு ஃபுல்லாக இருக்காது. அதெல்லாம் நான் வந்து பண்ணிக்கிட்டு இருந்த விஷயங்கள். ஸோ கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்தால் சாரி. சரி, நம்ம ஸ்க்ரீன்ஷாட் ஒன்றுனா போயிடலாம். ரொம்பலாம் இல்லைங்க, ஒரு 20-25 ஸ்க்ரீன்ஷாட் இருக்கும். ரொம்பலாம் நான் எடுத்து வைக்கல. 15 நிமிஷத்துக்குள்ளே அந்த வீடியோ கண்டிப்பாக முடிச்சிடுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது மிட் கேப்பில் இதையும் இந்த மாதிரி லெவல்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் பார்த்துக்கோங்க, இதை ஸ்டாப் பண்ணி என்ன கால்குலேஷன் போட்டிருக்கேன், எப்படி மார்க் பண்ணியிருக்கேன்னு நீங்கள் பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொன்றும் நம்ம சொல்ல போனோம்னா வீடியோ லென்த் ரொம்ப பெருசாக போயிடும். சுவாரஸ்யங்கிறது பார்க்குறவங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஆல்ரெடி நம்ம சேனலுக்கு வியூஸுங்கிறது சுத்தமாக கிடையாது. சப்ஸ்கிரைபரும் வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான், வருவாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் கொஸ்டினாக இருக்குது. ஸோ அது எனக்கு முக்கியம் கிடையாது. வர்றவங்க வரட்டும் நம்மளை நம்பி. ஸோ நம்ம வீடியோ வந்து பெரிய எடிட்டிங்லாம் இருக்காது, ராவாக இருக்கும். அப்படியே ஸ்க்ரீன் ரெக்கார்டு எடுத்து அப்படியே போய் வாய்ஸ் கொடுத்துட்டு அப்படியே நான் போட்டுறேன், அவ்வளோதான். வேறு பெரிய எடிட்டிங் இருக்காது. சின்னதாக ஒரு மைக் செட்டப்பு, ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங், அவ்வளோதான். கண்டென்ட்டு நான் பேசுகிறது தான். என்னத்தை பேசணும் எழுதி வச்சுலாம் பேச மாட்டேன், மனசில் பட்டதை அப்படியே பேசிக்கிட்டே இருப்பேன். ஓகே, அடுத்தடுத்த ஸ்க்ரீன்ஷாட் நம்ம பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், இது ஃபின் நிஃப்டிக்கு எடுத்தது. ஸோ இதை நீங்கள் நிப்பாட்டி நீங்கள் அதை என்ன பண்ணியிருக்கேன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ நான் ஒன்று ஒன்றா சேஞ்ச் பண்ணிவிட்டு போகிறேன். கொஞ்சம் இது மிட் கேப்பு, இதுவும் ஃபின் நிஃப்டி தான். ஓகே, இதெல்லாம் டேட்டு எதுவும் மென்ஷன் பண்ணாமல் இருக்குது. அப்போலாம் அவ்வளோ டேட்ஸ்லாம் நான் போடலை. இதெல்லாமே பழைய ஸ்க்ரீன்ஷாட்ஸ் தான். இது ஃபின் நிஃப்டிக்குள்ளே தான். இங்கெல்லாம் ஏதோ எழுதியிருக்கேன். ஸோ இதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குமா, சில விஷயங்கள் நான் பார்த்ததாங்க எழுத்து போகிறோம். ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட இருக்கும். ஸோ தப்பாக நினைக்க வேண்டாம். அது அவசரத்தில் டைப் பண்ணுறதுல நிறைய விஷயங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு எனக்கு வரும். தமிழில் வரும், கண்டிப்பாக வரும். நான் இதுக்கு பொய் சொல்ல போகிறேன், உண்மையை சொல்லிக்கிறேன். தமிழில் எனக்கு எழுதும் போது அது ஆரம்ப காலத்துலேருந்து எனக்கான பழக்கமாக இருக்குது. டக்குன்னு அந்த ஸ்பீடாக பண்ணும்போது சில ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் பண்ணிடுவேன். ஸோ அதில் எதுவும் பிழை இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, இது பேங்க் நிஃப்டி இதில் என்னமோ பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இன்றைக்கி யதார்த்தமாக இதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது எனக்கே சரி ஓகே இது சம்மந்தமாக ஒரு வீடியோ போடுவோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டு. ஸோ அதனால் இதுவும் பேங்க் நிஃப்டி தான் எடுத்திருக்கேன். இதெல்லாம் ஒரு ரேஞ்சு கால்குலேஷன் பண்ணுவேன். ஒரு நாளோட ஹைலோ, அதாவது ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிலோ இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்துக்கிட்டு இது ஏதோ செட்டப் பிரேக் அவுட் மாதிரிலாம் செஞ்சு பார்த்துருக்கேன்.
இது எல்லாமே என்னோட தான். அந்த என்னோடய ஐடி இருக்கும். May 26 ஆமாம் 24 போன வருஷம், கிட்டத்தட்ட 1 இயருக்கு முன்னாடி. எனக்கு கிட்டத்தட்ட இந்த கோர் ரெடி ஆகிறதுக்கு போன 20 ஆமாம் கிட்டத்தட்ட 3 வருஷம் நான் அந்த ட்ரேடிங் ஃபீல்டில் இருக்கேன்னா, இந்த ஃபுல் கம்ப்ளீட் செட்டப்பை வந்து இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்க செட்டப் எனக்கு அமைகிறதுக்கு அக்டோபரில் எனக்கு ஃபுல்ஃபில் ஆச்சு. போன அக்டோபர் 24 2024 அக்டோபரில் தான் ஃபுல்லாக எனக்கு முடிஞ்ச ஒன்ஸ் செட்டப் ஆச்சு. ஸோ அதுக்கடுத்து அதுலேருந்து இப்போ வரைக்கும் அந்த கான்செப்டை ஸ்கிரிப்டை தான் நான் பயன்படுத்திட்டு வரேன் ஃபுல்லாகவே. இதுலேயே ஏதோ போட்டு வச்சுருக்கேன், நல்லா ட்ரெண்ட் லைன்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஏதோ கேண்டில்ஸ், இந்த கேண்டில்லேருந்து ஆர்டர் பிளாக் மாதிரி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி மெத்தடும் நிறையா. ஸோ இதில் 1-2 ஸ்க்ரீன்ஷாட்டு தான் இந்த மாதிரி பழைய நான் ஆரம்ப காலத்தில் நம்பர்ஸ்க்கு முன்னாடி பண்ண வித்தியாசங்கள் அதெல்லாம் இதில் கொடுத்துருப்பேன். நீங்கள் நிப்பாட்டி அதை என்ன எது கொடுத்துருக்கேன், இதெல்லாம் ஃபிபனாச்சிக்கு வச்சு நான் யூஸ் பண்ணதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்றும் விடலை, எல்லாத்துலேயும் தேடுதல். அதில் ரிசல்ட் வந்து நமக்கு நம்பர்ஸில் தான் நல்லாவே கிடைச்சது. சக்ஸஸ் ரேஷியோவும் பக்கா. ஸோ அதனால் இப்போ இதெல்லாம் பண்ணுறது கிடையாது. ஃபுல்லாகவே இப்போ இருக்கிற அந்த செட்டப்பை தான் ஃபுல்லாக நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் நிஃப்டி எக்ஸ்பிளைன் பண்ணால் ரொம்ப டைம் ஆயிரும். ஸோ நீங்கள் நிப்பாட்டி அதை என்ன நம்பர் கால்குலேஷன் போட்டிருக்கேன், எப்படி சார்ட்டில் அப்ளை பண்ணி பார்த்துருக்கேன்னு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நிஃப்டி தான். ஓகே, நிஃப்டி இது மிட் கேப்பு, இது மிட் கேப்பு. ஏன்னா அப்போ எல்லா இதுலேயுமே நமக்கு வீக்லி எக்ஸ்பீரியன்ஸு எல்லாத்துலேயும் மிக்சிங்காக தான் நான் பண்ணுவேன். ஒரு நாள் ஒரே ஸ்கிரிப்டில் வந்து நான் பண்ண மாட்டேன். இப்போ நிஃப்டியில் வந்து தான் ஃபுல்லாகவே என்னோடய இது ட்ரேடு வந்து எல்லாத்துலேயும் அப்சர்வேஷன் பண்ணிக்கிடும். ஆனால் ட்ரேடு நான் எடுத்து பை செல் பண்ணுறது மட்டும் நிஃப்டி மட்டும்தான், வேறு எந்த ஸ்கிரிப்ட்லேயும் நான் பண்ணுறதில்ல. ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நான் அவ்வளோவா ஐடியா கிடையாது நமக்கு. ஃபுல்லாக ட்ரேடிங் தான். அன்னன்னைக்கு ஹோல்டிங்லாம் கிடையாது, பொசிஷன் தான். பொசிஷனும் கிடையாது, ஹோல்டிங்கும் கிடையாது. அன்னன்னைக்கு காலையில் ஓப்பன் ஆகி ஃப்ரெஷ்ஷாக நமக்கு எப்படி என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், ஸோ பண்ணிவிட்டு போகிற மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அந்த மாதிரி ஒரு இதில் பண்ணியிருக்கேன். கேண்டில் ஃபாலோ பண்ணி ஃபஸ்ட்டு 5 minutes கேண்டிலோட பிரேக் அவுட்ஸில் அந்த மாதிரி. ஸோ நிறையா விஷயங்கள் நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். நீங்களும் பண்ணியிருப்பீங்க. ஆஸ் அ ட்ரேடராக நிறையா விஷயங்கள் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ என்னோடய அனுபவம் நான் பண்ண இது நம்பர்ஸில் வச்சு நான் பண்ண ஆரம்பித்தப்போ, ஸோ அதோடய கட்டமைப்பு ஆரம்பத்தில் இப்படி தான் ஆரம்பித்தது. ஸோ எதுவுமே ஃபுல் ஃபார்ம் கிடையாது. ஸோ ஒவ்வொரு விஷயங்களும் அங்கே கற்றுக்கிட்டு, ஸோ அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அவ்வளோதான் ஸ்க்ரீன்ஷாட். சரி, ஓகே, நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்லாம் பார்க்கணும், ஸ்கிப் பண்ணி அதை ஸ்டாப் பண்ணி அப்படியே பொறுமையாக அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ நம்மகிட்ட இருக்கிற அந்த ஃபைனல் அவுட்புட்டு இதாங்க. அட் த மணி நம்ம ஆல்ரெடி இதில் அட் த மணியை வந்து எப்படி பார்க்கணுன்ட்டு வீடியோஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அது பேஸ் பண்ணி இந்த கால்குலேஷன்லாம் எப்படி எடுக்கணும், சார்ட்டில் எப்படி அப்ளை பண்ணணும், ஐடிஎம் ஸ்ட்ரைக்கு எப்படி சூஸ் பண்ணணும், இது எல்லாமே வந்து நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம். ஸோ பார்த்துருப்பீங்க. வீடியோ 15 minutes ஆக போதா? ஓகே, இதோட நம்ம முடிச்சுக்கலாம். ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். இப்போது என்னென்னா, இந்த விஷயம் எல்லாமே வந்து நான் வந்து யார்கிட்டையும் வந்து போய் கற்றுக்கல. மனசார நான் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் போய் கற்றுக்கல. நிறையா யூடியூப் சேனல் நான் பார்த்துருக்கேன், ஓகேவா. ஆனால் யாரையும் காப்பி அடித்தது கிடையாது. எனக்கான தேவைங்கிறது அங்கே ஏதாவது ஒரு நீங்கள் நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு புக்கை ரெஃபர் பண்ணுவீங்க. நிறையா புக்கு படிக்கும்போது அதுலேருந்து நிறையா விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். அது மாதிரி தான் ஆஸ் அ ட்ரேடராக நான் நிறையா வந்து யூடியூப் சேனல்லாம் பார்த்துருக்கேன். எனக்கான தேவை அங்கே சில விஷயங்கள் கிடைக்கும். ஸோ அதோடய கோர் தான் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதனால் நான் யார்கிட்டையும் கிளாஸ் போய் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நினைக்க வேண்டியதான். இதெல்லாம் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் அப்சர்வேஷன் எடுத்த விஷயங்கள் தான். இப்போ நான் அது கோர்ஸாகவும் நான் கொடுத்துக்கிட்ருக்கேன். கோர்ஸுக்கான ஃபீ வந்து 6000 ரூபா நான் வந்து இது பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நான் கொடுக்குற அந்த ஃப்ரீ கான்செப்டை தவிர்த்து மார்க்கெட்டில் மெயினாக வந்து டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறது. காலையில் மார்க்கெட் வந்து ஓப்பனில் வந்து டைரக்ஷன் மூவ் எந்த சைடில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்க போகுது, அது எது வரைக்கும் இருக்க போகுது. ஸோ இதுதான் வந்து நம்மளோட கோர்ஸில் வந்து மெயின் பார்ட்டு. ஸோ ஒன்ஸ் அது வந்து மார்க்கெட்டில் ரிப்பீட்டடாக நடக்கக்கூடிய விஷயங்கள். ஆனால் உங்களுக்கு வந்து இது கேண்டில் மூலியமாகவோ பேட்டர்ன்ஸ் மூலியமாகவோ பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தெரியாது. இது முழுக்க ஆப்ஷனோட ப்ரீமியம் அதில் கிடைக்கிற அந்த டேட்டாஸை வச்சு கண்டுபிடிக்கக்கூடிய விஷயங்கள், சம் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கக்கூடிய விஷயங்கள். அதெல்லாம் வந்து என்னோடய கோர்ஸில் நான் இன்டெப்த்தாக அதை வந்து கொடுக்கேன்.
இதில் உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், அப்போ இதெல்லாம் வந்து பார்க்கணுன்னா எங்களுக்கு டைம் கிடையாது, ரொம்ப டஃப்பான விஷயமோ, எங்களால் அடாப்ட் பண்ணிக்கிட முடியுமா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு கொஷின் வரும். பேசிக்கலாக நான் வந்து படிப்பில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன்லாம் கிடையாது. ஒரு மீடியமான ஒரு படிப்பு, தமிழ் மீடியம் தான் படிச்சிருக்கேன், இங்கிலீஷ் மீடியம் கிடையாது. அதனால் என்னோடய ஸ்டைலுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்னாலே புரிஞ்சிக்க முடியுதுன்னா அஸ் அ ட்ரேடராக உங்களுக்கு வந்து கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட முடியும். ரொம்ப சிம்பிளாக தான் நான் அதை ரெடி பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் நீங்கள் பார்த்துட்டாலே இவ்வளோ தானா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது தெரியாமல் தான் இவ்வளோ நாள் நம்ம வந்து கஷ்டப்பட்டோமா, ஐயோ அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் வந்து ஆப்ஷன் ட்ரேட் பண்ணக்கூடிய எல்லாருக்கும் வந்து பயங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அப்படி அந்த பயங்கிறது ஏன் வருதுன்னா, அவங்களுக்கு அங்கே சூழ்நிலை வந்து தெரியலை. ஸோ ஒரு கேண்டில் பேஸ் பண்ணி பார்க்குறீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ரெட் கேண்டில் வந்தால் புட் சைடு போகிறதும், ஒரு க்ரீன் கேண்டில் வந்தால் கால் சைடு போகிறதும், இங்கிட்ட அங்கிட்ட மாறி மாறி பண்ணி ஓவர் ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணுறது. மார்க்கெட் வந்து ஒரு டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னா, அதாவது இன்றைக்கி ஓப்பன் ஆகி மார்க்கெட் வந்து நல்லா மேலே அப் ட்ரெண்டாக கண்டினியூவாக அப்படியே போய்கிட்டே இருக்குன்னா, ஹையர் ஹை பண்ணிக்கிட்டே போகுதுன்னா, ஸோ அன்றைக்கி வந்து எப்பேற்பட்ட ட்ரேடர்னாலும் சரி ப்ராஃபிட்டுங்கிறது பண்ணிட முடியும். அதே மாதிரி லோ பிரேக் பண்ணி கீழே டவுன் ட்ரெண்டு போகுதுனாலும் கண்டிப்பாக அவங்களால ஒரு ப்ரொஃபஷ்னல் ட்ரேடராகவும் சரி, ஒரு ரீட்டைலராகவும் சரி, ஒரு பிகினராக புதுசாக வந்தவங்களால கூட ப்ராஃபிட் பண்ணிட முடியும். ஆனால் இந்த ரேஞ்ச் மார்க்கெட், சைட்வேஸ் மார்க்கெட்டு, வாலட்டல் மார்க்கெட்டு, இதுக்குள்ளெல்லாம் பார்த்தா சட்டன் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஆனால் அங்கே வந்து இந்த பேட்டர்ன்ஸு இந்த இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. இந்த நம்பர்ஸ் ப்ரீமியம் தான் கண்டிப்பாக என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் அடித்து சொல்லுவேன். கண்டிப்பாக இதுதான் ஒர்க் ஆகும். ஸோ என்னைக்கு ட்ரேட் பண்ணணும், எப்போ ட்ரேடை அவாய்ட் பண்ணணும், என்றைக்கு நம்ம ட்ரேட் பண்ணால் ப்ராஃபிட் எடுக்க முடியும், இதெல்லாம் தெரிஞ்சிச்சுனாலே உங்களுக்கு ஃபஸ்ட்டு பயங்கிறது போயிடும். ரெண்டாவது லாஸுங்கிறது நீங்கள் அவாய்ட் பண்ணிடுவீங்க. இந்த ரெண்டு உங்களுக்கு நடந்துருச்சுனாலே போதும், ப்ராஃபிட்டுங்கிறது நீங்கள் லாக் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ ப்ராஃபிட் எடுக்க உங்களோட இது வந்து மைண்டு வந்து நல்லாவே உங்களை இது பண்ணிடும். ஆப்ஷன் ட்ரேடிங்கில் பயணிக்கிறதுக்கு ஒரு தெளிவான மனநிலைக்கு உங்களை கொண்டு வந்துடும். ஸோ சைக்காலஜி இங்கே ரொம்ப முக்கியம். ஸோ அதையும் என்னோடய கோர்ஸில் ஒரு பார்ட்டாகவும் இருக்குது. சரி, விருப்பம் இருக்கிறவங்க என்னோடய டெலிகிராமில் அது டீட்டெயில்ஸ்லாம் நான் கொடுத்துருக்கேன். சேனல்லையும் போஸ்ட்டில் அதை பின் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய கான்டாக்ட் நம்பரும் நம்மளோட போஸ்ட்டில், நம்மளோட வீடியோ யூடியூப்லோட போஸ்ட்டில் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ என்னோடய கான்டாக்ட் நம்பர் இருக்கும், பேசணுன்னாலும் எனக்கு நான் கால் பண்ணி பேசலாம். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிஞ்சு. 15 நிமிஷம் சொல்லியிருந்தேன், கொஞ்சம் கூட ஆயிடுச்சு, மன்னிச்சுக்கோங்க. ஓகே, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.